அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். எஜுஇன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் மற்றும் காகிதாதிகள் கொள்வனவு செய்வதற்காக அரசினால் வழங்கப்படும் ரூபா 6000 பெறுமதியான சிஷ்யாதார கொடுப்பனவு தொடர்பான புதிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது மாணவர் தகவல்களை பதிவிடும் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் சப்ளைஸ் எனும் சாஃப்ட்வேரில் சில மாற்றங்கள் புதிதாக உட்சேர்க்கப்பட்டுள்ளன. அதேபோன்று அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெறாமல் அஸ்வஸ்மைக்கு பதிவு செய்யப்பட்ட மாணவர்களை ஸ்கூல் புக்ஸ் அண்ட் சப்ளைஸ் எனும் சாஃப்ட்வேரில் பதிவு செய்ய முடியாது இருந்தது. அது தற்பொழுது சரி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது அஸ்வஸ்ம பதிவு செய்யப்பட்டவர்களும் அஸ்வஸ்ம பெறாதவர்களாக இருந்தால் அவர்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பாகவும் அதேபோன்று உங்களால் முன்வைக்கப்பட்ட சில சந்தேகங்களுக்குமான பதில்களை இந்த வீடியோவில் பார்வையிடலாம். வீடியோவிற்குள் சொல்வதற்கு முன்னர் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ச்சியாக எமது பதிவுகளை பார்வையிட இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவதாக நாங்கள் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் சப்ளைஸ் எனும் சாஃப்ட்வேரில் மாணவர்களை பதிவு செய்வதற்காக அதிபரின் தொலைபேசி இலக்கத்தை பதிவிட்டு அதன் மூலம் பெறப்படும் ஓடிபியினையும் பதிவிட்டு அந்த சாஃப்ட்வேருக்குள் நாங்கள் நுழையலாம் என்று ஏற்கனவே வீடியோவில் பார்த்திருந்தோம். அவ்வாறு நீங்கள் பதிவிடுவதற்கான லிங்கும் தரப்பட்டிருந்துச்சு. அந்த லிங்கில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படித்தான் அது காண்பிக்கும், இந்த பேஜ் காண்பிக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அதாவது அதிபரின் தொலைபேசி இலக்கத்தை இங்கே பதிவு செய்வீங்க. இங்கே யாரும் நாங்கள் செல்ஃபாக எங்களோட தகவல்களை பதிவு செய்ய முடியாது. பாடசாலைகளால் மட்டும்தான் பதிவு செய்யலாம். அதுவும் 300க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் மட்டும்தான் இந்த பதிவுகள் மேற்கொள்ளப்படும். ஆகவே பாடசாலைகளில் அதிபர் தனது தொலைபேசி இலக்கத்தை இதில் பதிவு செய்து கெட் ஓடிபி என்பதை கிளிக் செய்தால் அவருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கிளிக் செய்து உள்ளே போனால் ஏற்கனவே இருந்த ஆப் இப்படித்தான் இருக்கும். இதில் என்னென்னு சொன்ன உடனே இந்த இடத்துல இந்த வட்டமிட்டு காட்டப்படுற இடத்துல முதல்ல நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பேரண்ட் ஓ கார்டியன் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கும். இதில் நீங்கள் பேரண்ட்ஸோட அல்லது கார்டியன்ட ஃபுல் நேம் அதே மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு கீழே போய் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. இது தொடர்பாக நான் முன்னைய வீடியோவில் விளக்கிட்டேன். அந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க விளக்கமாக. இப்போ இதில் ஏற்படுத்தியிருக்கிற மாற்றம் என்னன்னு சொன்ன உடனே இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற அந்த மார்க், அதாவது டிக் பண்ணுறது நீங்கள் இப்போ செய்ய தேவையில்லை. ஏற்கனவே இருந்தது. இந்த டிக் பண்ணால் தான் நீங்கள் இங்கே தகவல்களை டைப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். டிக் பண்ணலன்னு சொன்னால் இங்கே தகவல்கள் டைப் பண்ண இயலாமல் இருந்துச்சு. முதல்ல டிக் பண்ணணும், அதுக்கு பிறகு டைப் பண்ணணும், அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஆப்ஷனை தூக்கிட்டாங்க. இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக சும்மாவே நீங்கள் இதுக்குள்ளே ஓப்பன் ஆகி வந்த உடனே நீங்கள் கார்டியன்ட அல்லது பேரண்ட்ஸ்ட தகவல்களை நீங்கள் இதில் டைப் பண்ணி என்டர் பண்ணி கொள்ளையிலும். இது முதலாவது அப்டேட் செய்யப்பட்டிருக்குது. இப்போ அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்ன உடனே அஸ்வஸ்ம பதிவு செய்யப்பட்டிருந்து கொடுப்பனவு பெறாதவர்களது தகவல்களை நாங்கள் இதில் பதிவு செய்ய முடியாமல் இருந்துச்சு. அதாவது நிறைய பேர் அஸ்வஸ்ம பெறாமல் இருந்தாங்க. இருந்தாலும் அவங்க அஸ்வஸ்மைக்கு விண்ணப்பித்திருந்ததால் அங்கே காத்திருப்போர் பட்டியலில் பேர் இருந்ததால் அவங்கள பதிவு செய்ய முடியாது இருந்தது. இப்போ இருக்கிற இந்த சாஃப்ட்வேரில் இப்போ எடிட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அஸ்வஸ்மைக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு இதுவரைக்கும் கிடைக்கலன்னு சொன்னால் அந்த மாணவர்களை இப்போ என்டர் பண்ணியலும். நேற்று வரைக்கும் நாங்கள் இந்த தகவல்களை என்டர் பண்ண இயலாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நாங்கள் அந்த தகவல்களையும் என்டர் பண்ணலாம். ஆகவே அஸ்வஸ்ம பதிவு செய்த குடும்பத்தில் உள்ள மாணவர்களையும் அவர்கள் இதுவரைக்கும் அஸ்வஸ்ம பெறாதவர்களாக இருப்பின் அவர்களை நாங்கள் இதில் உட்சேர்த்து கொள்ள முடியும். எனவே இந்த தகவல்களை கொண்டு மாணவர்களை உட்சேர்ப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம். இதுதான் புதிதாக இந்த சாஃப்ட்வேரில் செய்யப்பட்ட மாற்றங்கள். 2 மாற்றங்கள். முதலாவது அந்த டிக் பண்ண வேண்டியது நாங்கள் இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. டிக் பண்ணாமலே நாங்கள் என்டர் பண்ணி கொள்ளையிலும். அடுத்த இரண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னோன்னே அஸ்வஸ்ம கொடுப்பனவு இதுவரைக்கும் பெறாமல் அவங்க பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவங்களையும் நாங்கள் இதில் உட்சேர்த்து கொள்ள முடியும். ரைட். அடுத்து நீங்கள் கேள்வியில் கேட்டிருந்தீங்க அரச ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு இது கிடைக்குமான்னு சொல்லி. சொல்லப்பட்ட தகவல் என்னென்னு சொன்னால் சுற்று நிருபத்தின்படி 300க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் கல்வி கற்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இக்கொடுப்பனவு வழங்கப்படும் சொல்லியிருக்குது. அஸ்வஸ்ம பெறாமல் இருந்தால் அவங்களுக்கு அனைவருக்கும் வழங்கப்படும். அப்போ அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் அந்த 300க்கும் குறைவான பாடசாலைகளை இருக்குமாக இருந்தால் அவங்க ஏற்கனவே அஸ்வஸ்ம பெற மாட்டாங்க அரசு ஊழியர்ன்றதால. இருந்தாலும் அவங்க அஸ்வஸ்ம பெறாதவர்கள் என்ற வகையில் அனைத்து மாணவர்களுக்கும் இது வழங்கணும்ன்றதால சுற்று நிருபத்தின்படி அரசு ஊழியர்களின் பிள்ளைகளுக்கும் அது வழங்கலாம். எனவே அவர்களது தகவல்களையும் உள்ளிடலாம். அடுத்தது அரபு மதரசா மாணவர்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைக்குமா என்று சொல்லி கேட்டிருந்தீங்க. அரபு மதரசா மாணவர்களுக்கு இது கிடைக்காது. என்று சொன்ன உடனே அரச பாடசாலைகளுக்கும் அரச பிரிவினாக்களுக்குமே இது வழங்கப்படும் சொல்லி சுற்று நிருபத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதால அரச பாடசாலைகள் அரச பிரிவினாக்கள் தவிர்ந்த ஏனைய பிரைவேட் ஸ்கூல் பிரைவேட் மதரசாக்களுக்கு அதில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட மாட்டாது.
அடுத்தது கியூஆர் கோட் எப்போ கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கியூஆர் கோட் இப்போ கிடைக்காது. முதலாவது பதிவுகள் மேற்கொள்ளப்படணும். இப்போ பதிவு மேற்கொள்ளப்படுறதுக்கான க்ளோசிங் டேட் தான் ஜனவரி 22. அப்போ இந்த ஜனவரி 22க்கு முன்னர் பதிவுகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு முடியணும். இந்த பதிவுகள் அதிபரூடாகத்தான் நடைபெற வேண்டும். அதிபரூடாக இந்த பதிவுகள் நடைபெற்று முடிந்த பின்னர் வலயக்கல்வி பணிப்பாளரினால் பதிவுகள் அனைத்திற்கும் அனுமதி வழங்கப்பட வேண்டும். அந்த அனுமதியும் வழங்கப்பட்ட பின்னர் தான் உங்களுக்கான கியூஆர் கொடுப்பதா இல்லையாங்கிறது தொடர்பாக முடிவெடுக்கப்படும். அந்த கியூஆர் கோட் உங்களோட பாடசாலை அதிபருக்கே வழங்கப்படும். அந்த அதிபர் ஊடாக நீங்கள் பாடசாலையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலும். கியூஆர் கோட் பாடசாலைக்கு வந்ததும் உங்களுக்கு அது விநியோகிக்கப்படும். இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, எனது ஐடி நம்பரில் வேறவங்களோட அசோசியேஷன் காட்டுதுன்னு சொல்லி. இது தொடர்பாக நம்ம பாடசாலைகளில் நாங்கள் கேள்வியெல்லாம் கேட்க இயலாது. இது தொடர்பாக நீங்கள் உங்களோட டிஎஸ் ஆஃபீஸை கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். டிஎஸ் ஆஃபீஸில் போய் இதுக்கான அலுவலரை சந்தித்து இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளுங்க. உங்களோட ஐடி நம்பரில் இன்னொரு ஆளுக்கு இப்படி ஒரு கொடுப்பனவு வழங்க இயலாது, சட்டவிரோதமானது. எனவே நீங்கள் உங்களது டிஎஸ் ஆஃபீஸை கண்டெக்ட் பண்ணி அங்கே இதுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளுங்க. தற்போது வரை அப்டேட்டான தகவல்களை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். மேலும் இது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றால் உங்களுக்கு நான் வழங்குவேன். தொடர்ச்சியாக எமது வீடியோக்களை பார்வையிடுவதற்காக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.